ஒரு பக்கம் முதடு மறுபக்கம் நெருப்பு சொர்க்கம் நடுவினிலே எத்தனை பிம்பம் எத்தனை இன்பம் எரிகின்ற இலையினிலே ஓடம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு FFT எல்லாரும் எப்படி நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வெரிஃபைடு யூடியூபர் கமெண்ட் அப்படின்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 பேர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நண்பா. நீங்களும் ஒரு வெரிஃபைடு யூடியூபராக இருந்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஒரு வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அதில் வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்படி ப்ரோ பார்த்தீங்கன்னா பண்ணுறது, அந்த மாதிரி எப்படி பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, அந்த இந்த வீடியோ தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 பேர் 19 பேர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி இருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி வெரிஃபைடு யூடியூபர் மட்டுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேவா, இது வரைக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம லைவ் வருவாங்க, அந்த 30K ஸ்பெஷலுக்கு லைவ் வருவோம். கண்டிப்பாக அந்த லைவ்லையும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒய்டி ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓகேவா, அதாவது இப்போ நான் இந்த வீடியோ இருக்குல்ல, ஹவு டு இன்க்ரீஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை நான் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி இந்த மோர் ஆப்ஷன் இருக்குது. அந்த மோர் ஆப்ஷனில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, அந்த கமெண்ட்ஸை நான் கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்லோ ஆல் கமெண்ட்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஹோல்டு இதுன்னு இருக்கும். அப்புறம் ஹோல்டு ஆல் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூன்னு இருக்கும். அப்புறம் டிசேபிள் கமெண்ட்னு இருக்கும். ஓகேவா, அதாவது ரெண்டாவது வச்சிங்க அப்படின்னா அந்த தப்பான வார்த்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா வராது, ஹோல்டில் வந்து விழுந்துடும். அதாவது ஒருத்தவங்க உங்களுக்கு பேடாக அனுப்புகிறாங்கன்னா இந்த மூணாவது இருக்குல்ல, மூணாவது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிடுவாங்க. ஓகேவா, கமெண்ட் யாருமே பண்ண முடியாத மாதிரி பண்ணுறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு பண்ண ட்ரிக்கு என்ன அப்படின்னா திஸ் வீடியோ ஒன்லி கமெண்ட் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நான் வந்து பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோக்கான மோர் ஆப்ஷனில் இந்த கமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். கமெண்ட்ஸில் ஹோல்டு ஆல் கமெண்ட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா தந்துட்டேன். என்னது ஹோல்டு ஆல் கமெண்ட் ஃபார் ரிவ்யூ. இப்படி நம்ம தந்துட்டோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு வர்ற கமெண்ட் எல்லாமே நான் கமெண்ட் பாக்ஸில் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு பப்ளிஷ்னு தெரியுதா, அந்த பப்ளிஷை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆன எல்லாமே இருக்கும். அப்புறம் ஹெல்டு ஃபார் ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதை நான் தந்துட்டேன்னா அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண எல்லா கமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் நண்பா. ஓகேவா, நம்ம அதில் பண்ண எல்லா கமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ யாராச்சும் ஒரு வெரிஃபைடு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை மட்டுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிக் தந்துடுவேன். வேறு எந்த கமெண்ட்டையும் நான் டிக் தர மாட்டேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண இதில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபேக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து உண்மைதான் நண்பா. இங்கே பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்த கமெண்ட் தான். இங்கே யாராச்சும் ஒரு வெரிஃபைடு யூடியூபர் எனக்கு இங்கே பக்கத்தே தெரிஞ்சிரும்ல, இங்கே ஒரு வெரிஃபை டிக்கு வந்துடும்ல, அந்த வெரிஃபை டிக்கு வந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் பொய்ன்னு சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு டிக்கே தர மாட்டேன் நண்பா. ஓகேவா, நான் டிக்கு அந்த கமெண்ட்டு மட்டும்தான் அந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. நீங்களும் இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பா. ஓகேவா, பாருங்கள் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க, பொய் இல்லை உண்மை. ஓகேவா, பாருங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இந்த கமெண்ட்டை இப்போ வந்து நான் ஒரு வீடியோ போடலாம், மெம்பர் சொல்லி கமெண்ட் திஸ் வீடியோன்னு, மெம்பர் மட்டுமே கமெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் அந்த ஹோல்டு வச்சுட்டு யாரையா நம்ம சேனலில் அந்த நியூன்னு இருக்குது பாருங்கள், இவங்கெல்லாம் மெம்பர் சேர்ந்தவங்க, இவங்க கமெண்ட்டை மட்டுமே நான் டிக்கு தரலாம். அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நண்பா. ஓகேவா, இங்கே யாராச்சும் பண்ணியிருக்காங்களா, பண்ணலை. ஓகேவா, இங்கே பாருங்கள் இத்தனை கமெண்ட் அந்த வீடியோக்கு நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. வெரிஃபைடு யூடியூபர் வந்திருந்தாங்கன்னா நான் எப்படி பண்ணுவேன், சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு 100Kன்னு வச்சுருவேன். ஒரே ஒரு நண்பர் பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்கு வெரிஃபிகேஷன் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே, இருக்கட்டும் நண்பா. ஓகேவா, இந்த வீடியோவில் தான் ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. டாடா பை, see you, bye guys, bye bye. எப்போவுமே சொல்கிற மாதிரி நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.